வார்த்தை விட்ட ராசாவை நெருங்கும் ஆபத்து. அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்த திடீர் அசைன்மெண்ட். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுகவினர் தாங்கள் மட்டுமே கொள்கை பிடிப்பு உள்ள கட்சி, அந்த கொள்கை பிடிப்பில் மயங்கிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளும் திமுக கூட்டணியில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் என்பது போலவே பேசிக்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக என்பது ஒரு மகா ஊழல் கட்சி என்பது இந்தியாவே அறிந்த ஒன்று. அதிலும் இதுவரை இந்தியாவில் நடந்த ஊழல்களில் ஒரு மிகப்பெரிய ஊழல் என்றால் அது ராசா செய்த 2G ஊழல்தான். கருணாநிதி காலத்தில் நடந்த இந்த ஊழலில் ராசாவும் கனிமொழியும் சிறையில் இருந்துவிட்டு வெளியே வந்தபோதும் அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில்தான் உள்ளது. என்றாலும் கனிமொழியை பொறுத்தவரை டெல்லி மேலிடத்துடன் அனுசரணையாக நடந்து கொண்டு மீண்டும் தன் மீது 2G வழக்கு பாயாமல் இருக்க தற்காத்து கொண்டு வருகிறார். ஆனால் மெகா ஊழல் மன்னனான ராசா மீண்டும் அந்த வழக்கில் தன்னை யாரும் நெருங்க முடியாது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செய்த அந்த ஊழலை பாஜக தூசு தட்ட மாட்டார்கள் என்கிற எண்ணத்தில் மேடைகளில் எகத்தாளமாக பேசிக் கொண்டு வருகிறார். அதோடு சமீபத்தில் அமித்ஷா சென்னை வந்துவிட்டு திரும்பிய போது பாஜகவுக்கு எதிராக திமிராக பேசியுள்ளார் ராசா. இப்படி அவர் பேசிய விஷயங்கள் அடுத்த நொடியே டெல்லிக்கு பறந்த நிலையில் அங்கிருந்தபடி அமித்ஷா அண்ணாமலைக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அந்த அசைன்மெண்ட் ஆனது ராசா சம்பந்தப்பட்டது என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். குறிப்பாக ராசாவின் பேச்சு என்பது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அவர் பேசும்போது பாஜகவினர் மதவாத அரசியல் செய்கிறார்கள், ஆனாலும் தேர்தல்களில் அடுத்தடுத்து வெற்றி பெற்று வருகிறார்கள். இனிமேல் அமித்ஷா தமிழ்நாட்டு பக்கம் வந்தால் அவ்வளவுதான் என்று எச்சரிப்பது போன்று பேசியுள்ளார். இந்த வீடியோ டெல்லிக்கு சென்று கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அமித்ஷா. இப்படிதான் கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் மோடி. ஆனால் ஒரு தொகுதியை கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கொள்கை பிடிப்பு உள்ள திமுகவை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் தான் இனிமேல் தமிழ்நாட்டின் நிரந்தரமான முதலமைச்சராக இருக்க போகிறார். அவரை யாராலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் அது நடக்க போவதில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு ஸ்டாலின் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். இப்படி ஒரு முதலமைச்சர் இதற்கு முன்பு தமிழ்நாடு பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்க போவதில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அமித்ஷாவும் இந்த ஆட்சியை மாற்றிவிடவும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வந்து விடுவோம் என்று கூறுகிறார். ஆனால் நான் சொல்கிறேன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இதுபோன்று டெல்லியிலிருந்து எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் அவரை தவிர இனிமேல் யாரையும் முதலமைச்சராக ஏற்பதாக இல்லை. அவருக்கு பிறகு அவரது வாரிசு உதயநிதி தான் வருவார். இது தமிழ்நாட்டின் எழுதப்படாத சட்டமாகிவிட்டது என்று எக்கச்சக்கமாக அடித்துவிட்டுள்ளார் ராசா. இப்படி அவர் பேசிய அடுத்த அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் தமிழக பாஜகவின் அண்ணாமலை ஒட்டுமொத்த திமுகவையும் அதிரவிடும் அளவிற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடப்பது பொற்காலம் அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் கஷ்டகாலம். ஒவ்வொரு பொருள்களின் விலையும் ஏற்றிவிட்டு மக்களையும் சித்திரவதை செய்கிறார். ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் எல்லாம் இந்த விலைவாசி உயர்வினால் குடும்பம் நடத்த முடியாமல் ஏகப்பட்ட இன்னல்களை அனுபவித்து வருகிறார்கள். என்னை கேட்டால் திமுகவினருக்கும் திமுக குடும்பத்திற்கும் வேண்டுமானால் இது பொற்காலமாக இருக்கலாம். மேலும் பிரதமர் மோடி ஒட்டுமொத்த இந்தியா மக்களுக்கும் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி கொடுக்கிறார். விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் பணம் போடுகிறார். ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு குடிநீர் கொடுத்தார். இப்படி எத்தனையோ அரிய திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையுமே கொடுக்காமல் எல்லாம் கொடுத்து விட்டது போன்று தம்பட்டம் அடிக்கிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை, திமுகவுக்கு மிகப்பெரிய கொள்கை இருப்பதாக கூறுகிறார் ராசா. இவர்களுடைய கொள்கை என்னவென்றால் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களை இழிவுபடுத்துவது மட்டுமே. ஆனால் சிறுபான்மையினரை மட்டும் கொண்டாட வேண்டியது. இந்த மண்ணாங்கட்டி அரசியல்தான் திமுகவின் கொள்கை பிடிப்பு. இப்போது வரை மணிப்பூர் கலவரம் குறித்து திமுக பேசுகிறது. ஆனால் இதே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஏராளமான பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதே தாம்பரத்தில் அரசு சேவை மையத்தில் தங்கி படித்த 13 வயது மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டார். அது குறித்து திமுக ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கவில்லை. எப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை மூடி மறைத்தார்களோ அதே போன்று இந்த 13 வயது மாணவி விவகாரத்தையும் மூடி மறைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்தி கொண்டு கொள்கை பிடிப்புள்ள கட்சி நடத்துவதாக மார்த்தட்டுகிறார் ராசா. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழலான 2G ஊழல் செய்து கொண்டு இவரெல்லாம் நெஞ்சை நிமிர்த்தி நடக்கிறார். இதைவிட கேவலம் என்ன இருக்கிறது என்று செம அட்டாக் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை.
அதையடுத்து மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தான் இனிமேல் இந்த நாட்டை ஆளப்போவதாக ஏகத்துக்கும் அடித்து விடுகிறார் ராசா. ஆனால் இன்னும் 10 மாதங்களில் திமுகவின் ஆட்டம் முடிய போகிறது. அதை இந்த ராசாவும் பார்க்கத்தான் போகிறார். அதோடு பிரதமர் மோடி இந்துத்துவ அரசியல் செய்வதாக சொல்கிறார்கள். ஆனால் அவர் எந்த ஒரு மதத்து மக்களையும் புண்படுத்துவதில்லை, இழிவுபடுத்துவதில்லை. ஆனால் இந்த திமுக தான் இந்து மக்களை ஒவ்வொரு நாளும் இழிவுபடுத்துகிறார்கள், இந்துக்களின் மனதை புண்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நீங்களா அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்கிறீர்கள்? நீங்கள் செய்யும் இந்த மதவாத அரசியலுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்துக்களும் பொங்கி எழப்போகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அடித்து துரத்தப் போகிறார்கள். அது நடக்கத்தான் போகிறது என்று அண்ணாமலை அமித்ஷாவின் வருகையை விமர்சனம் செய்து பேசிய ராசாவுக்கு ஒரு சரியான செருப்படி பதில் கொடுத்திருக்கிறார். அடுத்த செய்தி. முருக பக்தர்கள் மாநாட்டை எதிர்த்து அனைத்து சாதி சங்க அர்ச்சகர்களை தூண்டிவிட்ட திமுக. மதுரை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் ஜூன் 22 நடத்தப்படும் முருக பக்தர்கள் மாநாட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று பல வழிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதன் காரணமாகவே இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு முன்னதாக மாதிரி அறுபடை வீடுகள் அமைக்கப்பட்டு பூஜை நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக அரசு தீவிரம் காட்டுகிறது. ஏற்கனவே பல தடைகளை போட்டவர்கள் இப்போது இந்து முன்னணி சார்பில் அறுபடை வீடுகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து சாதி அர்ச்சகர்கள் சங்கத்தினரை வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனுவில் அறுபடை வீடுகள் என்பது குறிப்பிட்ட ஆகம விதிமுறைப்படியே செய்ய வேண்டும். ஆனால் இந்து முன்னணி அமைக்கும் அறுபடை வீடுகளில் மூலவர் சிலை அமைக்கவே முடியாது. குறிப்பாக கும்பாபிஷேகம் நடத்திய பின்னர் தான் பூஜை நடத்த முடியும். ஆனால் இவர்கள் அறுபடை வீடுகளில் இருவேளை பூஜை செய்வது ஆகம விதிகளுக்கு முரணானது. அதனால் இந்த மாதிரி அறுபடை வீடுகள் அமைக்க தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்கு எதிராக தற்போது இந்து முன்னணி மதுரை நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் இதை இந்து முன்னணி கடுமையாக எதிர்த்துள்ளது. அதில் முருக பக்தர்கள் மாநாடு முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியாக நடைபெற உள்ளது. ஆனால் இவர்களோ அரசியலை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த மாநாட்டை கலங்கப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு வழக்கு தொடுக்கிறார்கள். இந்த மாதிரி அறுபடை வீடுகள் என்பது அனைத்து ஆகம விதிப்படிதான் நடக்கிறது. அதனால் அரசியலுக்காக இந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்த திட்டமிடுகிறது திமுக என்று அந்த மனுவை தள்ளுபடி செய்யுமாறு இந்து முன்னணியும் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த வகையில் 5 லட்சம் இந்துக்கள் ஜூன் 22 கூட போவதால் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல வழிகளிலும் திமுக அரசு திட்டமிட்டு வருவதையே இது வெளிப்படுத்துகிறது. 40 தொகுதி கேட்கும் டாக்டர் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கடும் மோதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழகம் முழுக்க தான் நடைபயணம் செல்ல போவதாக அன்புமணி அறிவித்ததை அடுத்து என்னை நடைபயணம் ஆக்கிவிட்டு இவர் நடைபயணம் செல்கிறாரா என்று விமர்சனம் செய்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். இந்த நிலையில் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் பாமக கூட்டணி என்பது நான் தான் முடிவெடுப்பேன். அதோடு 2026 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அனைத்தும் அன்புமணி பொறுப்பில் விடப்படும் என்று கூறியுள்ளார் டாக்டர் ராமதாஸ். இப்படி கூறும் அவரிடத்தில் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்று மீடியாக்கள் கேட்டபோது அது தேர்தல் நெருங்கும் போதுதான் முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். இப்படி மீடியாக்களிடம் தெரிவிக்கும் டாக்டர் ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இணைவதற்கு தொகுதி பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். அது சம்பந்தமாகத்தான் அவரை 2 முறை குருமூர்த்தி சந்தித்து பேசினார். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 40 தொகுதிகள் கேட்டுள்ளார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் குருமூர்த்தி 20 தொகுதி என்று சொன்னபோது அவர் அதற்கு பிடி கொடுக்கவில்லையாம். இதன் காரணமாக தொடர்ந்து அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அந்த வகையில் வெளியில் அப்பா மகனுக்கிடையே மோதல் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் கூட்டணி டீல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.